أما بعد நாம் பின்பற்றுகின்ற மார்க்கமும் அல்லாஹுவை சார்ந்திருக்கின்றது. அல்லாஹ்தான் மைய புள்ளியாக இருக்கின்றான். அல்லாஹ்தான் மையம். ஸோ அல்லாஹ்வை சார்ந்துள்ள எல்லா அம்சங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. ரசூலுல்லாஹ், கிதாபுல்லாஹ், கலாமுல்லாஹ், பைத்துல்லாஹ், அப்துல்லாஹ். ஸோ ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் தூதர், கிதாபுல்லாஹ் அல்லாஹ்வின் வேதம், கலாமுல்லாஹ் அல்லாஹ்வின் வாக்கு, பைத்துல்லாஹ் அல்லாஹ்வின் வீடு, அப்துல்லாஹ் அல்லாஹ்வின் அடிமை. அல்லாஹ்வோடு சேர்க்கப்படுகின்ற எல்லா விஷயங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன, புனிதம் அடைகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலக மக்கள் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு வேதத்தை, ஒரு ஷரியத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய துணைவி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பூமிக்கு அனுப்பப்படுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வாக்குறுதி கொடுக்குறான், எனது வழிகாட்டுதல் வந்துக்கிட்டே இருக்கு. யார் என்னுடைய வழிகாட்டுதலை பின்பற்றுகின்றார்களோ அவங்க நேர்வழியில் நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ்வின் வழிகாட்டுதல்கள் கிதாப் வடிவத்தில் வந்து கொண்டே இருந்தன. வேதங்கள், வேதம் அப்படின்னா நூல். வேதம் தமிழ்ல வேதத்தை எழுதா கற்பு என்று சொல்றாங்க. நீங்கள் ஒரு புக் எழுதணும்னாக்கா படிக்கணும், எழுத கற்றுக்கணும், படிக்க கற்றுக்கணும், அறிவு வளர்த்திக்கணும். அப்புறம் தான் ஒரு வேதத்தை நீங்கள் புக் எழுத முடியும். ஆனால் இந்த வேதம் இறைவனால் அருளப்படுகின்றது அப்படியே. சரியா? இங்கே எழுத்துக்கோ அறிவுக்கோ ஒரு வேலையும் இல்லை. ஸோ எழுதா கற்பு. வேதம் என்பது வடமொழி வார்த்தை, தமிழ் அதை மறைன்னு சொல்கிறோம். நூல் வடிவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டுதலை தொடர்ந்து அருளிக்கொண்டே இருந்திருக்கின்றான். இறைவனுடைய இந்த செயல் திட்டத்தில் கலாம், பேனா, கிதாப், நூல், இந்த ரெண்டுக்கும் ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. பேனாவுக்கும் நூலுக்கும். வல்கலமி வமா யஸ்துரூன் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். எழுதுகோல் மீதும் எழுதப்படுபவன மீதும் சத்தியமாக. கிதாப் தொகுக்கப்பட்ட ஒரு நூல் வடிவத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடைவிடாமல் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய அருளை, வழிகாட்டுதலை கொடுத்துட்டே இருந்திருக்கிறான். நபிமார்களும் ரசூல்மார்களும் அல்லாஹுடைய இந்த தூது செய்தியை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பாருங்க, நபி ஒரு ரசூல். நபினா யார், ரசூல்னா யார் நம்ம தெரிஞ்சுக்கணும். நபி என்பவர் எச்சரிக்கையாளர். செத்த பிறகு உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது, மறுபடியும் எழுப்பப்பட்டு அல்லாஹ் உங்களை விசாரிப்பான். செய்தி இது மகத்தான செய்தி. அம்மா யதஸாஅலூன் அனின் நபஇல் அதீம். மக்கள்லாம் பேசிக்கிறாங்க குசு குசுன்ட்டு, கூடி கூடி. என்னப்பா சொல்றாரு இவர், செத்த பிறகு மறுபடியும் வாழ்க்கை இருக்காமா? சரியா, உண்மையாக சொல்கிறாரா, பொய் சொல்கிறாரா, ஏதோ கதை கட்டுறாரா, ஏதோ இவருக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருச்சா, பேகி பிடிச்சிருச்சா? இந்த வார்த்தைகளெல்லாம் குர்ஆன்ல இருக்குது. பேய் பிடிச்சிருச்சா, பைத்தியம் பிடிச்சிருச்சா, கதை கட்டுறாரா? நான் அதை அவங்க மக்களால் நம்ப முடியல. ஒரு மகத்தான செய்தி. நீங்கள் இறந்த பிறகு மறுபடியும் எழுப்பப்படுவீர்கள்,
உங்களுடைய வாழ்க்கையை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள். இப்போ இந்த மகத்தான செய்தியை மக்களுக்கு கொடுப்பவர் செய்தியாளர், எச்சரிக்கையாளர். நபீன எச்சரிக்கையாளர். எச்சரிக்கை இருப்பவர். 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் எவ்வளோ நமக்கு தெரியாது. ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பியிருக்கின்றான். ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு இனத்திற்கும் 1,00,000க்கும் மேற்பட்ட 1,20,000 24,000 சொல்கிறாங்க. ஆனால் எக்கச்சக்கமான நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்காங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வேதத்தை அருள்றான். அந்த வேதத்தை மக்கள் அப்படியே பின்பற்றிட்டே இருக்கிறாங்க. நாளடைவில் அந்த வேதம் அப்படியே மங்குது. அந்த வேதத்தின் கருத்துக்கள் எல்லாம் அப்படியே மக்கள் செதுச்சிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நீக்கிடுறாங்க. அவங்க இஷ்டப்பட்ட வசனங்களை எல்லாம் உள்ளே சொருகிடுறாங்க. இப்போ வேதம் தன்னுடைய இயல்பை இழந்து, பொலிவை இழந்து, மனித கருத்துக்கள் எல்லாம் உள்ள திணிக்கப்பட்டு ஒரு கட்டத்தில் அது இறை வேதம் என்கின்ற தகுதியை விட்டு ரொம்ப கீழே வந்துடுது. சில வசனங்கள், நூற்றுக்கணக்கான வசனங்களில் சில வசனங்கள் மட்டும்தான் அதனுடைய அல்லாஹ்வுடைய வசனங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பைபிள் படித்து பாருங்கள். பைபிளில் எனக்கு நிறைய வசனங்கள் சரியான இருக்கும், தௌஹீதை பற்றி, விக்கிர ஆராதனை பற்றி. ஆனால் அது ஒரு முழுமையான இறை வேதம் ஏற்றுக்க முடியாது, எல்லாமே கலந்துரும் அதில். இப்போ வேதம் வழிகாட்டும் தகுதி இழந்துருது. ஏன்னா வழிகாட்டுதலுக்கான எந்த அம்சங்கையும் அதை மக்கள் விட்டுவிடவே இல்லை. வேதத்தில் மக்கள் கை வைக்கிறாங்க. ஒன்றா ஒரு வசனத்தை அப்படியே மாற்றிடுறாங்க, இல்லை ஒரு வசனத்தை அப்படியே நீக்கிடுறாங்க, அல்லது புதுசாக ஒரு வசனத்தை உள்ள திணிச்சிடுறாங்க. உள்ள திணிப்பது, அவருடைய பொருளை திரிப்பது, ஒன்றை மறைப்பது, இந்த 3 காரியங்களையும் தொடர்ந்து ஒரு வேதத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க மக்கள். ஒரு வேதம் அதனுடைய எல்லா அம்சங்களையும் இழந்து ஒரு சாதாரண புக்கு ஆயிடுது. அது வழிகாட்ட முடியாது, அதில் எந்த ஷரியத்தும் இல்லை. இப்போ அடுத்து வருகின்ற ஒரு நபி ஒரு புதிய வேதம், ஒரு புதிய ஷரியத்தோடு வர்றார். ஒரு புது வேதம், ஒரு புது ஷரியத். ஸோ ஒரு நபி புதிய வேதத்தை, புதிய ஷரியத்தை கொண்டு வரும் பொழுது அவர் ரசூல் என்று அழைக்கப்படுகின்றார். அவர் தூதர். அவர்கிட்ட புதுசாக ஒரு வேதம் இருக்குது, ஒரு புதிய ஷரியத் இருக்குது. பழையதையெல்லாம் அவரை ரிஜெக்ட் பண்ணிட்டான். புதிய ஷரியத், புதிய வேதம். இப்போ இவங்க தான் ரசூல்கள். இவங்களுடைய மக்கள் ஒரு ரசூல் வந்திருக்கிறாரு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ரசூல். அவருக்கு அந்த மக்கள் எல்லாம் சில விஷயங்களை மறந்துடுறாங்க, சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறதில்ல. இப்போ இதையெல்லாம் வலியுறுத்துறதுக்காக வேண்டி ஒரு நபி வர்றாரு. அவர் நபியாக இருப்பார். அவர் புதிய வேதம் தேவையில்லை, ஆல்ரெடி வேதம் இருக்குது, ஆல்ரெடி ஷரியத் இருக்குது, அது மங்கி போயிடுச்சு. அவர் தொடர்ச்சி சரி பண்ணுறார். அவர் நபி. சுத்தமாக ஒன்றுமே இல்லை, எல்லாமே அழிஞ்சு போச்சு. இப்போ புதுசாக ஒரு வேதம் வேணும். இப்போ ஒரு நபி புதுசாக ஒரு வேதத்தை கொண்டு வருகிறார், புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வருகிறார். இப்போ இந்த 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களில் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவங்க ரசூல்களாக இருந்திருக்கிறாங்க. 600 ரசூல்கள், 600 ரசூல்கள். அதாவது கிட்டத்தட்ட 600 வேதங்கள் அருளப்பட்டுள்ளன. அதில் 4 வேதங்களை பற்றித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் குறிப்பிடுறான். 4 வேதங்கள். ஒன்று தௌராத், இது பழைய ஏற்பாடு. இன்னொன்று ஜபூர். பைபிள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பழைய ஏற்பாடு, அது தௌராத் வேதம். அதே பழைய ஏற்பாட்டுக்குள்ள சங்கீதம் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அந்த சங்கீதம் சாப்டர் மட்டும்தான் இந்த ஜபூர் வேதம். வேதத்தை சுருக்கி 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 ஒரு சாப்டர் ஆக்கிட்டாங்க அவங்க. அப்புறம் இன்ஜீல், பைபிள், இது புதிய ஏற்பாடு, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அருளப்பட்டது.
நாலாவது குர்ஆன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அருளப்பட்டது. ஸோ இந்த 4 வேதங்களை பற்றி குர்ஆனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நான்கு வேதங்கள். இது 4 வேதங்களில் ஒரே ஒரு வேதம் மட்டும்தான் ஆக்டிவாக இருக்கு, குர்ஆன். குர்ஆனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னால் வந்த கிட்டத்தட்ட 600 வேதங்களும் நாளடைவில் அப்படியே செதஞ்சு போய் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக அனுப்புகிறான். கியாமத் நாள் வரைக்கும் இனி எந்த தூதரும் வரப்போறதில்லை. அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆன் வேதம் இறுதி வேதமாக இருக்குது. இனி எந்த வேதம் வரப்போறதில்லை, அடுத்து கியாமத்து தான். இப்போ இந்த வேதத்தை பாதுகாக்கும் பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கிட்டான். கியாமத் நாளுக்கு முன்னாடி ஒருத்தன் இந்த உலகத்தில் பிறக்கிறான். அப்போ ஒரு சமூகம் இருக்கும் இல்லையா, அந்த சமூகம் வழிகாட்டுதலை பெறுவதற்கு ஒரு வேதம் வேணுமா இல்லையா? வேதமே இல்லைன்னாக்கா அவன் என்ன பண்ணுவான்? வேதமே கிடைக்கல ஒருத்தனுக்கு. ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், ஒரு சும்மா ஒரு வாதத்துக்காக வேண்டி ஒருத்தர் காட்டில் இருக்கிறான், அவனுக்கு இறைவனை பற்றி தெரியல, இறை தூதரை பற்றி தெரியல, வேதம் எதுவும் தெரியல, அவன் ஏதோ அப்படி ஒரு இறைவன் இருக்கிறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஏன்ப்பா நீ ஷரியத்தை ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ அந்த மாதிரி கேள்வியில் அல்லாஹ் சுப்ஹானஹு அவனை கேட்க மாட்டான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் நபியாக வருவதற்கு முன்னால் இப்ராஹீமின் மில்லத்தை பின்பற்றுகின்ற மக்கள் மக்காவில் இருந்திருக்காங்க. சிலைகளை வணங்க மாட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி எப்படி வணங்கணும், என்ன தொழுக ஒன்றுமே தெரியாது. ஒரே அல்லாஹ் தான், அவனை தான் வணங்கணும், நாங்கள் சிலைகளை வணங்க மாட்டோம், அவ்வளோதான். ஒன்றுமே பண்ணவே இல்லை. சிலைகளை வணங்காதீங்க, இதெல்லாம் முட்டாள்தனம், பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் தீனே ஹனீஃப், இப்ராஹிம் மார்க்கத்தை பின்பற்றிய மக்களாக ஷரியத்தால் கருதப்படுறாங்க. அவங்களுக்கு கேள்வி கணக்கு விசாரணை எதுவுமே இல்லை, அவங்க சொல்லும் போயிடுவாங்க இன்ஷா அல்லாஹ். மறுமை நாள் அப்புறமா அடுத்தது மறுமை நாள் தான் வரப்போகுது. வேறு எந்த தூதரும் வரமாட்டார், வேறு எந்த வேதம் வரமாட்டாங்க அப்படின்னாக்கா மறுமை நாளுக்கு வரைக்கும் இந்த குர்ஆனை கொண்டு போய் சேர்க்கணும் இல்லையா? அதை பாதுகாக்கும் பொறுப்பே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கிட்டான். நஹ்னு நஸ்ஸல்னா ஸிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாமே இந்த நினைவூட்டலை அருளினோம், நாமே இதை பாதுகாப்போம். இதுவரைக்கும் உலகத்தில் எந்த நூலையும் பாதுகாக்காத ஒரு அற்புதமான முறையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகம் செய்தான். ஒரு புக்கை எப்படி நீங்கள் பாதுகாப்பீங்க? எழுதி பாதுகாப்போம், கல்வெட்டில் செதுக்கி வைப்போம், ஆவணங்கள் எழுதி வைப்போம். இப்போ நிறைய டிஜிட்டல் அது இது நிறைய வந்துருச்சு. இது எதுவுமே இல்லாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களின் நெஞ்சங்களில் குர்ஆனை பாதுகாத்தார். ஹிஃப்ஸ் பண்ணுகின்ற, மனப்பாடம் செய்கின்ற ஒரு முறையை முஸ்லீம்களிடையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிமுகம் செய்தார். முஸ்லீம்கள் குர்ஆனை மனப்பாடம் செய்ய ஆரம்பித்தாங்க. மனப்பாடம் பண்ணாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற எல்லா குர்ஆன் பிரதிகளையும் நம்ம காணாமல் ஆக்கிட்டோம், அழிச்சிட்டோம் அப்படின்னு குர்ஆன் இந்த உலகத்தில் இருக்கும். சரியா? மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க மக்கள், மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, இடைவிடாமல் தொடர்ந்து மனனம் செய்து கொண்டே இருக்காங்க. குர்ஆனை மனனம் செய்வதை பற்றி ஷரியத் பயங்கரமாக வலியுறுத்துது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஊக்கப்படுத்துகிறாங்க. குர்ஆனை மனப்பாடம் செய்யுங்க, குர்ஆனை கற்றுக்கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மனனம் செய்யுங்கள், குர்ஆன் படி வாழுங்கள். குர்ஆன் மிக அற்புதமான முறையில் பாதுகாக்கப்படுகின்றது. குர்ஆன் என்ன நியூஸ் பாருங்க, குர்ஆன் என்கின்ற வார்த்தைக்கு திரும்ப திரும்ப ஓதப்படும் நூல், வாசிக்கப்படும் நூல். குர்ஆன் என்றால் திரும்ப திரும்ப வாசிக்கப்படும் நூல். கரஅன படிப்பது. குர்ஆன்
படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க, மறுபடியும் படிக்கிறீங்க. மறுபடி படிக்கப்படும் நூல் என்று ஒரு நூலுக்கு பேர் வச்சிருக்கிறோம். மறுபடி திரும்ப திரும்ப படிக்கப்படும் நூல் தான் குர்ஆனுடைய அர்த்தம். இப்போ மக்கள் திரும்ப திரும்ப குர்ஆனை படிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம எத்தனை முறை குர்ஆனை படிக்கிறோம்? ஓயாமல் படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், தினந்தோறும் படிக்கிறோம். ஒரு புக்கை எத்தனை முறை படிப்பீங்க? உங்களுக்கு ஏதாவது ஒரு நாவல், ஒரு கட்டுரை, ஒரு அறிவியல், ஏதாவது ஒரு புக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எத்தனை முறை படிப்பீங்க? 2 முறை படிப்பீங்க, 4 முறை படிப்பீங்க, 10 முறை படிப்பீங்க, 20 முறை படிப்பீங்க. 20 முறை ஒரு புக்கை நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னாக்கா அந்த புக் உங்களுக்கு மனப்பாடம் ஆயிடும். சரியா? அதில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சு போயிடும். மறுபடியும் படிக்கும்பொழுது அடுத்து என்ன வருது உங்களுக்கு தெரியும். சரியா? அப்போ அது படிக்க தோணாது, படிக்க முடியாது தொடர்ச்சியாக. ஆனால் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை மக்கள் திரும்ப 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 படிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஓயாமல் படிக்கிறாங்க. மாதம் மாதம் ஒரு 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 முழு குர்ஆனை படித்து முடிக்கிறவங்க இருக்காங்க. அதுதான் ஷரியத் பரிந்துரைக்கின்றது. நீங்கள் நிறைய சாதாரணமாக ஒரு மூமினாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா தினசரி ஒரு ஜுஸுயாவது ஓதுங்க. மாதத்துக்கு ஒரு முறையாவது குர்ஆனை ஓதி முடிச்சுடுங்க. இது மினிமம். இல்லைன்னா 7 முறை ஓதுங்க, 7 நாளைக்கு ஒரு முறை ஓதுங்க. சரியா? 10 நாளைக்கு ஒரு முறை ஓதுங்க. மக்கள் ஓதிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். நம்ம திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருக்கிறோம். குர்ஆன் நமக்கு போர் அடிப்பதே இல்லை. குர்ஆனை கேட்டுகிட்டே இருக்கிறோம், ஓதிக்கிட்டே இருக்கிறோம். ஹாஃபிஸ்கள் பாருங்கள், தினசரி ஓதுறாங்க. ஹிஃப்ஸ் ஒரு நல்ல ஹாஃபிஸாக இருக்கணும் அப்படின்னாக்கா அவங்க வாரத்துக்கு ஒரு முறை குர்ஆன் ஓதி முடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படியே கையில் புக் வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓதிக்கிட்டே இருக்காங்க, சலிக்கிறதே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சலிப்பை நீக்கிட்டான். வேறு ஏதாவது வேலை இருக்கும், அவசரம் போக வேண்டியிருக்கும், வேறு நிர்பந்தம் இருக்கும், நம்ம அதனால குர்ஆன் ஓதி நிறுத்திடுவோம். அடுத்து வேறு ஏதாவது மனசு சரியில்லாமல் இருக்கும், போர் அடிக்கும், குர்ஆன் நிறுத்திடுவோம், மறுபடியும் படிப்போம். ஸோ குர்ஆன் மறுபடி படிக்கப்படுகின்ற ஒரு நூலாக இருக்கின்றது. என்ன காரணம்? யோசிச்சு பாருங்க, என்ன காரணம்? ஒரு புக்கை நீங்கள் 20 முறைக்கு மேலே படிக்கவே முடியாது. ஆனால் குர்ஆனை ஆயிரக்கணக்கான முறை படிக்க முடியும். என்ன காரணம்? அல்லாஹ்வுடைய வேதங்கிறதுனாலயா, இல்லை ஞான பொக்கிஷம் அப்படிங்கிறதுனாலயா, இல்லை அது ஒரு புனிதமான நூல் அப்படிங்கிறதா? என்ன காரணம்? காரணம் என்னவென்றால் அது உணவு. குர்ஆன் உணவாக இருக்கின்றது. உணவு. ஆன்மாவின் உணவு. ஆன்மாவின் உணவு. உணவை வெறுக்க முடியுமா? நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, உங்கள் வீட்டில் இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ ஆக்கி வச்சுருக்காங்க, சாப்பிட்றீங்க. ஃபுல்லாக பசிக்குது உங்களுக்கு, நிறைய சாப்பிட்டீங்க, 10 இட்லி சாப்பிட்டீங்க, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. சரி, இனிமேல் வாழ்க்கையில் இட்லியே சாப்பிட கூட முடிவு பண்ணிட்டீங்க. மறுநாள் காலையில் பசிக்குது உங்களுக்கு, கொஞ்சம் இட்லி வைக்கிறாங்க, வேணாம்னு சொல்வீங்களா? சாப்பிடுவீங்க. உங்களுக்கு தேவை, சாப்பிடுவீங்க. மத்தியானம் சாப்பிட்றோம், நைட் சாப்பிட்றோம், மறுபடியும் சாப்பிட்றோம், மறுபடியும் சாப்பிட்றோம், மறுபடியும் சாப்பிட்றோம். ஸோ ஒரே உணவு தானே. ஒரே இட்லி சாப்பிட்றீங்க, தினசரி மத்தியானம் சோறு தான் சாப்பிட்றோம், குழம்பு தான் மாறுது, ஒரே சோறு தானே. பிறந்ததுலேருந்து டெய்லி மத்தியானம் அதே சொத்தை செஞ்சுருக்கீங்க. வேணாம்னு சொல்லுமா? யோசிச்சு பாருங்க, ஒரே சொத்தை திங்கிறோம் வேணாம்னு சொல்ல முடியுமா? நமக்கு தேவை. அது உணவு இருந்தால் தான் உடல் வேலை செய்யும். இப்போ ஆன்மாவின் உணவாக குர்ஆன் இருக்கின்றது. ஆன்மாவின் உணவு. நம்முடைய ஆன்மாவுக்கு 3 உணவுகள் இருக்கின்றன. 3 உணவுகள். ஒன்று அல்லாஹ்வுடைய திக்ரு, இன்னொன்று குர்ஆன், 3வது தொழுகை. இந்த 3 உணவுகள் ஆன்மாவை உயிரோடு வைத்திருப்பதற்கு இந்த 3 உணவுகள் தேவைப்படுகின்றன. திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறுவது,
குர்ஆன் அல்லாஹ்வின் வாக்கை ஓதிக்கொண்டிருப்பது, தொழுகை அல்லாஹோடு பேசுவது. மூணுமே அல்லாஹோடு சேர்ந்த விஷயங்கள். இந்த மூணையும் செய்ய செய்யத்தான் நம்முடைய உள்ளம், ஆன்மா உயிரோடு இருக்கும், ஒளிவோடு இருக்கும், பலத்தோடு இருக்கும். ஸோ குர்ஆனை திரும்ப திரும்ப ஓதிக்கிட்டே இருங்க ஷரியா சொல்லு. அதனால தான் குர்ஆனுக்கு குர்ஆன் என்று பெயரை ஷரியா வைத்திருக்கின்றது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் ஒரு சிறிதளவு கூட இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும். ஒரு பட்டறைக்கு போங்க, ஒரு பட்டறை விற்றுட்டாங்க, ஓரமாக ஒரு பம்பு செட் இருக்குது, ஒரு பம்பு செட் ரூம் இருக்குது, அது அப்படியே போட்டாங்க. அதை வாங்குறவங்க மற்ற இடங்களில் யூஸ் பண்ணுறாங்க, அந்த இடம் அப்படியே கிடக்கு, அப்படியே உடஞ்சி போச்சு, ஓடெல்லாம் கிழிஞ்சு போச்சு, அப்படியே கிடக்கு. அதில் நாய், பூனை, பல்லி, பாம்பு, கண்டதெல்லாம் உட்காந்துருக்குது. யாரும் அங்கே போகிறதே இல்லை. உள்ள தரையெல்லாம் வெடிச்சு ஒரே புதற்காடாக இருக்குது, நாரி போய் கிடக்கு. கோட்டான்கள், ஆந்தைகள் எல்லாம் டைடாக அந்த இடத்துக்கு வருது, வவ்வாலாம் கூடி கட்டி இருக்குது. தான் பாலடைஞ்ச இடம், பாலடைஞ்ச இடம். பாலடைஞ்ச இடத்து தான் படங்களை எல்லாம் பேய் வீடாக காட்டுறாங்க. பாலடைஞ்ச இடங்கள் நாத்தம் அடிக்கும், விஷ ஜந்துக்கெல்லாம் குடியிருக்கும். அந்த பக்கம் மனுஷங்க போகவே மாட்டாங்க. இப்போ யாருடைய உள்ளத்தில் குர்ஆன் கொஞ்சம் கூட இல்லையோ அந்த உள்ளம் பாலடைந்த வீட்டை போன்றதாகும். வீட்டை பாலடைந்து வைக்கக்கூடாது, வீட்டை பொலிவோடு வைத்திருக்க வேண்டும். டெய்லி கலை சுத்தம் பண்ணணும், ஒரு ஊட பண்ணக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், மனமாக இருக்கணும் வீடு. மனப்பாடம் குர்ஆனை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் யார் தெரியுமா? மிகச் சிறந்தவர், மேலானவர் யார் என்றால் அவர் குர்ஆனை கற்றுக்கொள்வார், முறைப்படி குர்ஆனை கற்றுக்கொள்வார், மற்றவர்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். வார்த்தைகளால் அல்ல, வாழ்க்கையால். அவரை பார்த்தீங்கன்னாக்கா அவர் குர்ஆனில் உள்ள விஷயங்களை எல்லாம் நிரூபிப்பது போல வாழுவார். ஸோ அவருடைய வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் மக்களுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுப்பார். அவர்தான் மிகச்சிறந்தவர். இப்போ குர்ஆனை படிப்பது, ஓதுவது பாருங்க, திரும்ப திரும்ப ஓத வேண்டிய நூல். ஓதுறதுன்னா என்ன? வல்லதீன யத்லூனல் கிதாப ஹக்க திலாவதிஹி என்று அல்லாஹ் குர்ஆன் சொல்றார். குர்ஆனை அவர்கள் ஓதுகிறார்கள், வாசிக்கிறார்கள். எப்படி வாசிக்க வேண்டுமோ அப்படி வாசிக்கிறார்கள். இப்போ குர்ஆனை வாசிப்பதற்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கு, அந்த மெத்தடை வாசிக்கணும். வேற எனக்கு புதுசாக மெத்தட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா அதெல்லாம் ரிஜெக்டட் ஆகிடும், எந்த பயனும் கொடுக்காது. குர்ஆனை வாசிப்பதற்கு என்று ஒரு மெத்தட் இருக்கின்றது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நாங்கள் குர்ஆனை படித்தால் 10 வசனங்களை மட்டும் படிப்போம், 10 வசனங்களை மட்டும்தான் ஒரு முறை படிப்போம். அந்த 10 வசனங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும். இந்த 10 வசனங்களையும் எங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தியதற்கு பிறகு அடுத்த 10 வசனங்களை படிப்போம். இதுதான் படிக்கக்கூடிய முறை. ஹக்கு திலாவா. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான சஹாபி, இளம் வயது தோழர், நல்ல உற்சாகமான ஆள், பயங்கரமான அறிவு, மிகப்பெரிய அறிஞர்களாக கருதப்படுபவர். அவர் சொல்கிறாரு, நான் சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் செய்வதற்கு 8 ஆண்டுகள் ஆகின. சூரத்துல் பக்ரா 3 ஜூஸ் இருக்குது, 286 வசனங்கள். அதை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 8 வருஷம் எப்படி ஆகும்? அவர் தமிழ்நாட்டுக்காரரா? யோசிச்சு பாருங்கள். அரபி பேசக்கூடிய ஆள், அரபியிலேயே எழுதுகிற ஒரு ஆள். அவர் கடகடன் வளர்ச்சி போயிட்டே இருப்பார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன பையனை கொண்டு போய் மதரசாவில் விட்டோம் அப்படின்னாக்கா 3 வருஷத்துல குர்ஆனை மனப்பாடம் பண்ணிட்டு வந்துடுறான். முழு குர்ஆனையும், மொழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரியா?
அரபி மொழி மட்டுமே தெரிஞ்ச, அரபியில் பெரிய புலமை பெற்றிருந்த ஒரு சஹாபி சூரத்துல் பக்ராவை மனப்பாடம் பண்ணுறதுக்கு 8 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறார். இப்போ எப்படி மனப்பாடம் பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்கள். இப்போ மனப்பாடம் பண்ண பண்ண வாழ்க்கையில் செய்யணும். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். ஒரு வசனம் இறங்குது, உங்களுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அது அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிடாத வரைக்கும் நீங்கள் நன்மையை அடைந்து கொள்ள முடியாது. ஒரு வசனம் இறங்குது. வசனம் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க மக்கா. ஒருத்தஞ்சு கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, ரொம்ப பிரியமானவற்றை அல்லாஹ்வின் பதில் கொடுக்கணுமா? ஆமாம் கொடுக்கணும். அப்போ நான் என்னுடைய தோட்டத்தை கொடுத்துட்றேன். அவருடைய தோட்டம் தான் மதீனாவிலேயே ரொம்ப ஃபேமஸான தோட்டம், பெரிய தோட்டம். மஸ்ஜித் நபவிக்கு நேர் முன்னாடி இருக்குது. சரியா, ரொம்ப அற்புதமான தோட்டம். பைரூஹா அந்த தோட்டத்தின் பேர். அவர் கொடுத்துட்டார். ஒரு வசனம் இறங்கினால் அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. சொல்கிறான், அல்லாஹுக்கு யார் அழகிய கடனை கொடுக்கின்றானோ அவனுக்கு ரெட்டிப்பாக ரெட்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். அப்போ அபூ தஹதான் ஒரு சஹாபி, அவர் என்ன கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் கடன் கேட்குறான். அல்லாஹ் கடன் கேட்குறான். அல்லாஹ் கடன் கொடுத்தா யோசிச்சு பாருங்க, நம்ம யார்கிட்ட கடன் வாங்கினா திருப்பி கொடுத்தே ஆகணும். நீங்கள் ஷஹீதாக மரணித்தாலும் கடன் கொடுக்காம கடன் வச்சுட்டு மரணிக்காதீங்க என்று சரியாக வலியுறுத்துது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆர்டரை போட்டிருக்கான், கடன் வேணால் திருப்பி கொடுட்டு. நம்ம இப்போ அல்லா தாலாவுக்கு கடன் கொடுத்தோம்னாக்கா அல்லா கண்டிப்பாக திருப்பி தருவோம், ரெட்டிப்பாக திருப்பி தரேன்னு சொல்லியிருக்கான். அல்லாஹ் கடன் எங்கே திருப்பி கொடுப்பான் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நரகத்துக்கு போயிட்டீங்க, அங்கே எப்படி அடா தர முடியும்? சரியா, அப்போது சொர்க்கத்துக்கு போனால் தான் எல்லாம் திருப்பி தருமா கடனை. இப்போ அல்லாவுக்கு நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னாக்கா திரும்பி வாங்குறதுக்கு அவங்க வீட்டுக்கு போய் ஆகும். சரியா, இப்போ சொர்க்கம் நமக்கு கேரண்டியாக கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதரை நான் கடன் தர்றேன் அல்லாவுக்கு. அவருடைய ஒரு தோட்டம், அவருக்கு இருக்க ஒரே ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தில் தான் அவர் ஒரு வீடு கட்டி அதுக்குள்ளே குடியிருக்கிறார். அந்த தோட்டத்தை அல்லாஹுக்கு கடனாக கொடுத்துட்டார். நேராக வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு உள்ளே போகாமல் தோட்டத்துக்கு வெளியே அங்கேயே நிற்கிறார். யா உம்ம தஹ்தா, அவருடைய மனைவியை கூப்பிடுறார், வெளியில் வாங்க. அவங்க உள்ளே சத்தம் போடுறாங்க, எது அங்கேருந்து கேஸ் தரீங்க, இங்கே உள்ளே வாங்க. இல்லை உள்ளே வர மாட்டேன், நீங்கள் வெளியில் வாங்க. வெளியே வர்றாங்க. அவங்க என்ன விஷயம்? இந்த கடனை அல்லாவுக்கு, இந்த தோட்டத்தை அல்லாவுக்கு கொடுத்துட்டேன், நம்ம இங்கே இருக்க முடியாது. இல்லை குழந்தையெல்லாம் நீ கூட்டிகிட்டு பொருளையெல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வந்துடு. வெளியே அந்த வந்துட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க. இப்போ குர்ஆனில் ஒரு வசனத்தை படித்தால் உடனே அதை லம் யஹிர்ரு ஹர்ரன் சும்மா லம் யஹிர்ரு அலைஹா சும்மா உம்யானா. குர்ஆனை படிக்கிறவங்க எப்படி இருப்பாங்க நான் குர்ஆன் சொல்கிறேன். அவர்கள் குர்ஆனை ஓத கேட்டால் கேட்காதவர்களை போன்று, பார்க்காதவர்களை போன்று அப்படி போக மாட்டாங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனூ என்று குர்ஆன் அழைக்கின்றது. நம்மளை தானே கூப்பிடுது. இப்போ என்ன சொல்லணும்னு கேட்கணும். கூலு கௌலன் சதீதா, சொல்பவற்றை நேர்த்தியாக தெளிவாக சொல்லுங்கள். நமக்கு அந்த ஆர்டரு, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணாமல் அப்படியே நம்ம எப்போ போல இருக்கோம்னாக்கா கேட்டும் கேட்காத மாதிரி செவிட, பார்த்தும் பார்க்காத மாதிரி குருட. இப்போ மோமீன்கள் கேட்டும் கேட்காதவர்களைப் போல, பார்த்தும் பார்க்காதவர்களைப் போல இருக்க மாட்டாங்க. குர்ஆன் சொல்லுது பின்பற்ற வேண்டும். நீங்கள் அல் பக்ரா அத்தியாயத்தை ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல ஒரு 10 வசனத்தை மட்டும் படிங்க. அளவு 10 வசனம். முதலில் உள்ள 10 வசனங்களை மட்டும் படிங்க. இந்த 10 வசனங்களை நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக நடைமுறைப்படுத்துவது அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துக்கோங்க. எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பாருங்கள். 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம், சில பேருக்கு சாவர வரைக்கும் டைம் ஆயிடும். அல் குர்ஆனில் முதல் அத்தியாயம் அல் பக்ராவினுடைய
முதல் 10 வசனங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு நம்ம இப்போ கண்டிஷனில் நமக்கு ஒரு 20 வருஷமாவது வேணும் கம்ப்ளீட்டாக நடைமுறைப்படுத்துவதற்கு. சரியா? அல்லாஹ்வின் தூதரும் தூதரின் தோழர்களும் குர்ஆனோடு அப்படியே அட்டாச்சாக இருந்தாங்க. எனவே வரலாற்று ஆசிரியர்கள் சஹாபாக்களை உம்மத்துல் குர்ஆன் அப்படின்னு சொல்கிறாங்க. குர்ஆனிய உம்மத். குர்ஆன் என்ன சொல்லுதோ அது இவங்களை பார்க்கலாம், அப்படியே இருப்பாங்க. குர்ஆன் சொன்னதான் செய்வாங்க, குர்ஆன் சொல்லாத செய்யவே மாட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்திற்கு பிறகு சஹாபாக்கள் சிலர் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டுக்கு போய் அல்லாஹ்வின் தூதரை பற்றி எங்களுக்கு சொல்லுங்க, அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பண்புகள் இருந்தாங்க. இவங்க நிறைய கேட்குறாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரே ஒரு வரியில் பதில் சொல்லிடுறாங்க, கான ஹுல்குல் குர்ஆன். அவர்களுடைய பண்பு குர்ஆனாக இருந்துச்சு. குர்ஆனாக இருந்தாங்க, குர்ஆன் என்ன சொல்லுதோ அதையெல்லாம் செஞ்சாங்க. அவங்க எப்படி இருந்தாங்கங்கிறது குர்ஆனை பார்க்கலாம் நீங்கள். இப்போ குர்ஆனாக இருக்க வேண்டும். உம்மத்துல் குர்ஆன், குர்ஆனிய உம்மத். குர்ஆனோடு சேர்ந்து இருந்தாங்க, குர்ஆனோடு எப்படி இருந்தாங்க, தனியாக குர்ஆன் ஒதுக்கிட்டே இருந்தாங்க. அவர்களுடைய குர்ஆன் வானவர்களை இழுத்தது. அவர்களை பார்த்து வானவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். ஒரு சஹாபி இருந்தாங்க, மிகப்பெரிய சஹாபி, மதீனாவின் முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருவர். உசைத் இப்னு ஹுஸைர் அவர் பேர். மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய தலைவர், பெரிய ஆள், ரொம்ப அமைதியான ஆள். அவர் சொல்கிறாரு, நான் வீட்டில் உட்கார்ந்து குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிஹாதுக்காக அழைப்பு விடுத்தால் வாளை ஏந்தி கொண்டு ஜிஹாதுக்கு வந்துடுறோம். ஜிஹாத் இல்லை என்றால் எங்கள் வீட்டில் உட்காந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்கும். ரெண்டே வேறு தான் செய்வாங்க. எங்கேயாவது படை போச்சுனாக்கா படையில் சேர்ந்துருவேன். படை எதுவுமே இல்லைனாக்கா வீட்டில் வந்து குர்ஆன் ஓதிட்டே இருக்கேன். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஆர்வம், இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். நம்ம குர்ஆன் பழகி போச்சு, பார்க்கவும் மாட்டேங்கிறோம், ஓதவும் மாட்டேங்கிறோம். அது எதுக்கு இப்போ அரபியில் ஓதுறீங்க, தமிழில் ஓதுனா பத்தாதா, தமிழ்லேயே ஓதுறோம், அது அரைக்கூட தமிழில். இப்போ நமக்கு குர்ஆனுக்கும் மதிப்பே தெரிய மாட்டேங்குது. இப்போ அவங்க குர்ஆனை புதுசாக பார்த்தாங்க. குர்ஆன் மக்களை அப்படியே இழுத்துச்சு, மக்களை குர்ஆன் இழுத்தது அப்படியே ஈருவோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவில் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊரை விட்டு போயிடலான்னு முடிவு பண்ணுறார். ஊரை விட்டு கிளம்பிட்டார், வெளியூர் போகிறார். மக்காவை தாண்டி அடுத்த ஊருக்கு போயிட்டார். அந்த ஊர் தலைவர் நாட்டாமல் அபூபக்கரை பார்த்து கேட்குறார், எங்கே போகிறீங்க, என்ன விஷயம்? நான் மக்காவில் வரலாதில் வேற ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், என்ன போயிட்டுருக்குறேன். என்ன பிரச்சனை? குறைஷிகள் பிரச்சனை தான். உங்களை மாதிரி இவ்வளோ பெரிய ஆட்கள் எல்லாம் ஊரில் விட்டு போக்கு நல்லா இல்லையே, நீங்கள் வாங்க நான் பேசுகிறேன் வாங்க அவர் கூப்பிட்டு வர்றார். குறைஷிகள்கிட்ட பேசுகிறார். அபூபக்கருக்கு நான் உத்தரவாதம், சரியா, அவர் இங்கே இருப்பார், அவருக்கு நான் ஜாமீன், என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள். ஒன்றும் பண்ண வேணாம், உங்களை அசர் பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அவர் வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை கட்டி வச்சுருக்கிறார், சரியா, சாயந்தரம் ஆச்சுனாக்கா அங்கே நின்று தொழுகிறார். அது மட்டும் செய்யக்கூடாது, வேறு என்ன பண்ணாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு கண்டிஷன். இப்போ அபூபக்கர்ட்ட வந்து அவர் பேர் இப்னு துகுனா அப்படின்னு பேசுகிறார். சரி ஓகே, தொழுவ மாட்டேன். இப்போ அபூபக்கருடைய பழக்கம் என்ன அப்படின்னாக்கா, சாயந்தரம் பொழுது சாஞ்ச உடனே திண்ணைக்கு வீடு வந்து தொழுவார். வீட்டுக்கு வெளியில் ஒரு திண்ணை கட்டியிருக்கிறார், அங்கேருந்து தொழுவார். குர்ஆனை சப்தமாக வாசிக்க வேண்டும். தனியாக நீங்கள் வீட்டில் தொழுகிறீங்க, சுன்னத் தொழுகிறீங்க, நஃபில் தொழுகிறீங்க, இமாம் ஜமாத்தாக பள்ளி வாசலில் தொழுகாமல் தனியாக தொழுதால் குர்ஆனை சப்தம் போட்டு வாசிக்க வேண்டும். இது ஒரு ரூல், யாரும் ஃபாலோ பண்ணுறதில்லை. நமக்கு கேட்குற அளவுக்காக சத்தமாக ஓதணும். குர்ஆனை மெதுவாக உள்ளே முடங்கக்கூடாது, சப்தமாக தெளிவாக உச்சரிக்கணும்.
இப்போ மிக அழகான குரலில் அபூபக்கர் சித்திக் தான் ஓதுவாங்க. அபூபக்கர் ரொம்ப மெல்லியதையும் உடையவர். குர்ஆனை ஓதுவது ஆட ஆரம்பிச்சிருவார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இருக்காங்க. சரியா, அவங்களால ஒன்றும் முடியல, நிற்கிறாங்க, மயக்க வந்து வந்துடுறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, தொழுகைக்கெல்லாம் அழைப்பு வந்துடுச்சு. சரியா, ஆனால் இஸ்லாமிய ஷரியத்தின் பிரகாரம் ஆட்சி தலைவர் தான் தொலை வைக்கணும். சரியா, இமாம்ங்கிறது கூலிக்கால வைக்கக்கூடாது. அங்கே யார் ஆட்சி தலைவராக இருக்கிறாங்களோ, பொறுப்பாளர் யார்களோ அவங்க தான் தொலை வைக்கணும். இப்போ அல்லாஹ்வின் தூதர் தான் ஆட்சி தலைவர், அவங்களாம் தொலை வைக்க முடியல. அப்போது அபூபக்கரை கூப்பிடுங்க, ஒரு தொலை சொல்லுங்கன்ட்டு. அப்போது இந்த பொண்ணுங்கள்லாம் ஒன்று சேர்றாங்க. அன்னை ஆயிஷா, அன்னை உம்மு சலமா, அன்னை ஹப்ஸா, இந்த பொண்ணுங்கள்லாம் ஒன்று சேர்ந்து அல்லாஹ்வின் தூதரே அபூபக்கர் வேணாம், நீங்கள் உமரை போக சொல்லுங்கள். என்ன விஷயம்? இல்லை, அபூபக்கர் அழ ஆரம்பிச்சிருவார். சரியா, அவர் தொடர்ந்து அழுதுகிட்டே இருப்பார். அதனால் அவர் செட் ஆக மாட்டார், வேறு யாரும் அனுப்புவீங்க. அல்லாஹ்வின் தூதர் கோபம் வருது. சொன்ன வேலையை செய்யுங்க, அபூபக்கர் போக சொல்லுங்கள். அபூபக்கர் தொலை நின்னானாக்கா அழ ஆரம்பிச்சிருவார். சாயந்தர நேரம் மக்காவில் அப்போ தான் குர்ஆன் ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டு இருக்கு. குர்ஆன் ஃப்ரெஷ்ஷாக இறங்கிட்டே இருக்குது. மகரிபுக்கு பிறகு அப்படியே தொலை நிற்பார் இவர். அப்படியே சப்தமாக ஓதிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் அவங்க பக்கத்தில் நின்றுக்குவாங்க. இங்கே வந்துடுவாங்க. ஒரு அரை மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த திண்ணையை சுற்றி ஒரு பெரிய கூட்டம் நிற்கும். இது எல்லாமே முக்கால்வாசி பசங்களாக இருப்பாங்க, பொண்ணுங்களாக இருப்பாங்க. இளம் வயது வாலிபர்கள், இளம் வயது பெண்கள், இவங்க நின்றுட்டே இருப்பாங்க. பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எவனெல்லாம் சுற்றி நிற்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒரு வாரத்தில் முஸ்லீம் ஆயிடுறாங்க. ஒரு 4 நாள் 5 நாள் முஸ்லீம் ஆயிடுறாங்க. சுற்றி நிற்கிறவங்களாம் முஸ்லீம் ஆகிட்டே இருக்கிறான். இப்போ இது அந்த அரசாங்கம் குறைஷிகள் பார்த்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஒம்பாக இருக்குது. ஐயா, இப்போ நீங்கள் வந்து திண்ணையில் நின்று தொழக்கூடாது, அதுதான் கண்டிஷன். அவர் கொஞ்ச நாள் தொழாமலே இருந்தார். அதுக்கப்புறம் அவரால் முடியல. நேராக இப்னு ஜூனா போய் பார்க்குறாரு. நீங்கள் கொடுத்து ஜாமீன் வாபஸ் வாங்கிக்கிங்க, உங்கள் கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ண முடியாது. நான் ஊரை விட்டு போகிறதா இல்லை, நான் இங்கே தான் இருப்பேன், ஆனால் திண்ணையில் நின்று தொழுவேன், ஆனால் டாக்டர் பார்க்கலாம். அப்போது அந்த இதை திருத்தி கொடுத்துட்டார், அபயத்தை கூட, அந்த புகழை. நீங்கள் ஒன்றும் ஜாமீன் இருக்க வேண்டாம். குர்ஆன் மக்களை இழுத்தது அப்படியே. சரியா, குர்ஆன் ஓத ஆரம்பித்தாங்க அப்படின்னாக்கா மக்களெல்லாம் அப்படியே திரண்டுருவாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் நெடுநேரம் நின்று தொழுவார்கள். நீங்கள் இஸ்லாமிய பணி செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா, நம்முடைய சொந்த வாழ்க்கை இல்லாமல் அடுத்தவங்களுக்கு இஸ்லாமிய எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு தேவையான முதல் தகுதி இரவில் எழுந்து தொழுவது. இரவில் வந்து தொழுகாதவன் இஸ்லாமை பற்றி பேசுகிறதுக்கு தகுதியே இல்லாதவன், அவன் மிகப்பெரிய பொய்யன். அல்லாஹ்வை தனிமையில் சந்திக்காதவன் அல்லாஹ்வை பற்றி பேசவே கூடாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் நின்று தொழுவாங்க. பிரச்சனை என்ன ஆகுனாக்கா, வலீத் பின் முகைரா ஒரு மிகப்பெரிய தலைவர், மிகப்பெரிய எதிரி. அவருக்கு நைட்டு தூக்கம் வராது. அவர் எந்திரிச்சு யாருக்கும் தெரியாமல் பேசாமல் வீட்டை விட்டு வெளியில் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கிட்ட வந்து செவுத்தோரமாக நின்றுக்குவார். அல்லாஹ்வின் தூதர் ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இவர் காஃபிரு, பயங்கரமான எதிரி. வெளியே நின்று இரவு நேரத்தில் வெளியே நின்று இரவிலும் பகலிலும் இருளிலும் குளிரிலும் அந்த வேதத்தை கேட்டுகிட்டே நின்றுருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா அம்ரு இப்னு ஹிஷாம், அதாவது அபூ ஜஹல் வீட்டில் கிளம்பி வந்துடுவார். அவர் கொஞ்சம் அந்த பக்கம் நின்றுருப்பார். சரியா, பயங்கர இருளாக இருக்கும், யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது. இப்போ இந்த குறைஷிகளின் முக்கியமான தலைவர்கள் 3 பேர் 4 பேர் 5 பேர் ஒரு வீட்டை சுற்றி நின்றுருப்பாங்க. அங்கே நின்றுருப்பாங்க. விடிகாத்தால் வரைக்கும் நின்று கேட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடிகிற வரைக்கும் ஒதுக்கிட்டே இருப்பாங்க. பொழுது புலற மாதிரி ஆயிரும். சரியா, இவனுங்கெல்லாம் அப்படி தண்ணி விலைக்கு போயிடுவாங்க, யாருக்கு தெரியாம ஓடிடுவாங்க.
சில சமயங்களில் அப்படின்னு போகும்பொழுது ஒரு ஆள் இன்னொரு ஆள் பார்த்துருவார். இப்படி கிராஸ் பண்ணுவார், அவரும் அப்படி கிராஸ் பண்ணுவார். 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிக்குவாங்க. எங்கடா வந்த, நீ எங்கே வந்த? இப்போ அவங்க ஒன்றும் யாரும் பதில் கிடையாது. இவன் எதுக்கு வந்து அவனுக்கு தெரியும், அவன் எதுக்கு வந்து இவனுக்கு தெரியும். இப்போ 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க, இது பெரிய தப்பு, நம்ம அவரை எதிர்க்கிறோம், அவர் பேச்சை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். அப்போ நம்மளே வந்து நின்று கேட்குறது பெரிய அசிங்கம், இனிமேல் வரவே கூடாது அப்படின்னு 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணுவாங்க. ஒரு 4 நாள் வரமாட்டாங்க. ஒரு 4 நாள் கழிச்ச பிறகு மறுபடியும் மெதுவாக வருவாங்க. குர்ஆன் பகைவர்களை எடுத்தது. குர்ஆன் அல்லாஹ்வின் வாக்கு, அல்லாஹ்வுடைய மொழி, ஒரு மனித மொழி அல்ல. இப்போ நான் குர்ஆனை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சரியா, கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும். அதை நீங்கள் படிச்சிங்கனாக்கா குர்ஆனை நான் எப்படி விளங்கிட்டேனோ அப்படி தான் அதை மொழிபெயர்த்துட்டே இருப்பேன். அதனுடைய வார்த்தைகள் என்னுடைய வார்த்தைகள். அதிலெல்லாம் பவர்லாம் இருக்காது. எல்லாம் என்ன சொல்கிறான்னு சொல்லி நான் என்ன விளங்கிட்டேங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அது வேறு விஷயம். குர்ஆன் என்ன சொல்லுது, அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொல்லி நான் என்ன விளங்கிட்டேனோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நான் விளங்குனதையே நீங்கள் புரிஞ்சிக்க முடியாது. நான் என்ன விளங்கிட்டேனோ அதில் ஒரு பகுதியாவது நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க, முழுசெல்லாம் புரிஞ்சிக்க முடியாது. நான் இயல்பு. அவர் கிளாஸ் நடத்துகிறேன், இந்த 1 ஹவர் கிளாஸ். இந்த 1 ஹவர் கிளாஸ் நான் சொன்ன எல்லா விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புரிஞ்சிக்க முடியாது. உங்களில் ரொம்ப தெளிவான ஆளாக இருந்தவங்க, ரொம்ப உன்னிப்பாக கேட்டவங்க அதிகபட்சம் ஒரு 75-80% புரிஞ்சிக்க முடியும். அப்போது நம்ம குர்ஆன் தர்ஜுமா படிச்சிங்கனாக்கா அவரை புரிஞ்சிக்க முடியாது. தமிழ் மொழி என்னுடைய வார்த்தைகள். குர்ஆன் அரபியில் படிக்கிறோம், அப்படியே ஓசை, வார்த்தை, நயம், அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் தரைக்க கரெக்டான சொற்களை தேர்ந்தெடுத்து அதை ஃபிட் பண்ணியிருக்கிறான். பயங்கர பவர் இருக்கும், சரியான பவர், ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்கும். அந்த ஈர்ப்பு பகைவர்களெல்லாம் அப்படி ஈர்த்துக்கிட்டே இருந்துச்சு. குர்ஆனை நோக்கி மக்கள் விட்டில்களை போல் இழுக்கப்பட்டாங்க. நான் இன்னும் சில சம்பவங்களை சொல்கிறேன், குர்ஆன் எப்படி மக்களை எல்லாம் ஈர்த்ததுன்னு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே, வாஹில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.